ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கார்லிக் சட்னி. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் பூண்டை இவ்வளோ எடுத்திருக்கேன், தேவையான அளவு. இப்போது மசாலா பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, மல்லித்தூள், உப்பு, தாளிக்கு கடுகு. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கார்லிக்கை நான் கொஞ்சம் குறைன்னு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொஞ்சம் குறைன்னு இல்லாமல் மீடியமாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஃபைனலாக நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்பவும் கல் மாதிரி இல்லாமல் மீடியமாக நான் அரைச்சிருக்கேன். அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மசாலா வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் ஓகே. இது நல்லா நான் கட்டியே இல்லாமல் மசாலா எல்லாத்தையும் இப்படி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பூண்டோட பச்சை டைமில் கரைச்சி வச்சுருந்த மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட தண்ணி கொஞ்சம் வற்றணும். நல்லா திக்காக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொஞ்சம் நேரம் வற்ற விடலாம். இதை கொஞ்சம் நேரம் நான் தட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் விட்டு செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இது திக்காகட்டும். திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். ரைஸ் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோ வரும். பாய்.